துலாம், ஜனவரி 2026. இந்த மாதம் உறவுகளின் உண்மை, முடிவுகளின் சுமை மற்றும் ஆன்மாவின் சோதனை ஆகியவற்றை கொண்டுவரும் 15 ஆபத்தான ரகசியங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 2026 ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. மக்கள் முன்னேறுவது பற்றி பேசுவார்கள், ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியை அனுபவிப்பார்கள். நீங்கள் வெளியில் சமநிலையுடன், புன்னகையுடன், அனைவரையும் புரிந்துகொள்ள முயற்சிப்பவராக தோன்றலாம். ஆனால் உள்ளே ஆழமாக நிறைய குழப்பங்கள் இருக்கும். எல்லோருக்காகவும் சிந்திக்கும்போது நீங்கள் உங்களை மறந்துவிடுவது போல் தோன்றும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாக இருக்காது. உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் தேர்வு செய்யும் மாதமாகவும், உறவுகளில் மறைந்திருக்கும் சுமைகள் மற்றும் உங்களுக்காக எழுந்து நிற்பதற்கான சோதனையாகவும் இது இருக்கும். நீங்கள் ஒரு துலாம் ராசிக்காரராக இருந்தால் இந்த கதையை இறுதிவரை கேட்பது முக்கியம். ஏனென்றால் இப்போது ஜனவரி 2026 இன் 15 ஆபத்தான ரகசியங்கள் வெளிப்பட உள்ளன. அவை உங்கள் சிந்தனை, உறவுகள் மற்றும் முடிவுகளின் திசையை மாற்றும். ரகசிய எண் 1. தவறான சமநிலை உடைக்கப்படும். ஜனவரி 2026 முதல் வாரம் துலாம் ராசிக்காரர்கள் இவ்வளவு காலமாக தாங்கள் பராமரித்து வந்த சமநிலை முற்றிலும் உண்மை இல்லை என்பதை உணரவைக்கும். நீங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு மோதலையும் தவிர்த்து, ஒவ்வொரு வலியையும் ஒரு புன்னகையின் பின்னால் மறைத்து வருகிறீர்கள். ஆனால் இந்த வாரம் சிறிய விஷயங்கள் உங்களை உள்ளிருந்து உலுக்கத் தொடங்கும். யாரோ ஒருவர் உங்கள் கருணையை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். யாரோ உங்கள் தியாகத்தை உதவியற்ற தன்மை என்று தவறாக நினைப்பார்கள். இது ஆழமாக வலிக்கும். இந்த சமநிலை உங்களுக்கு உண்மையிலேயே அமைதியை தருகிறதா அல்லது சோர்வை தருகிறதா என்று நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள். சமநிலையை பேணுவது எந்த விலையிலும் அவசியமில்லை என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு கற்பிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நொறுங்கும் சமநிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த முறிவு உங்களை நீங்களே நிற்க கற்றுக் கொடுக்கும். ரகசியம் எண் 2. ஒரு உறவு மிகப்பெரியதாக மாறும். ஜனவரி 2026 இல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு உறவு திடீரென்று ஒரு சுமையாக மாறும். இந்த உறவு மேலோட்டமாக சாதாரணமாக தோன்றும், ஆனால் உங்கள் உள்ளிருந்து உங்கள் சக்தியை தொடர்ந்து வடிகட்டும். நீங்கள் அதிகமாக கொடுப்பதாகவும் அதற்கு ஈடாக குறைவாக பெறுவதாகவும் உணருவீர்கள். அது நட்பாகவோ, காதல் விவகாரமாகவோ அல்லது குடும்ப உறவாகவோ கூட இருக்கலாம். ஆனால் கேள்வி மற்றவர் சரியா தவறா என்பது அல்ல. நீங்கள் ஏன் உங்களை புறக்கணிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. இந்த நேரத்தில் ஒவ்வொரு உறவும் சேமிக்க தகுதியானதா என்று சிந்திக்க உங்களை கட்டாயப்படுத்தும். இந்த சுமையை சரியான நேரத்தில் அங்கீகரிப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் உடைவதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் அதை புறக்கணித்தால் அதே உறவு உங்களை காலியாக விட்டுவிடும். ரகசியம் எண் 3. முடிவுகளின் அழுத்தம். ஜனவரி 2026 இரண்டாவது வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனரீதியாக மிகவும் சுமையாக இருக்கும். நீங்கள் நீண்ட காலமாக தள்ளிப்போட்டு வந்த முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குழப்பம் யாரையும் காயப்படுத்த விரும்பாததுதான். ஆனால் இந்த முறை சூழ்நிலைகள் உங்களை தெளிவாக பேச கட்டாயப்படுத்தும். தெளிவாக தேர்ந்தெடுங்கள். நீங்கள் அதிகமாக யோசிப்பீர்கள், குறைவாக பேசுவீர்கள், அடிக்கடி தூக்கமில்லாத இரவுகளை அனுபவிக்கலாம். இந்த முறை நீங்கள் சங்கடமாக உணருவீர்கள். ஆனால் இந்த அசௌகரியம் உங்களை பலப்படுத்தும். ஏனெனில் இந்த அழுத்தத்தின் கீழும் நேர்மையான முடிவுகளை எடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் மனதளவில் மிகவும் இலகுவாகவும் தெளிவாகவும் உணர்வார்கள். ரகசியம் எண் 4. உறவுகளில் மறைந்திருக்கும் உண்மை. ஜனவரி 2026 துலாம் ராசி உறவுகளில் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்தும். நீங்கள் ஒரு காலத்தில் சிறந்ததாக கருதிய உறவு திடீரென்று உங்களை கேள்விக்குள்ளாக்கும். நீங்கள் அடிக்கடி உங்கள் சொந்த உணர்ச்சிகளை அடக்கி மற்றவரின் ஆறுதலை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த உண்மை உங்களை காயப்படுத்தும், மேலும் நீங்கள் கண்ணீர் கூட சிந்தலாம்.
ஆனால் இந்த உண்மையே உங்களை தவறான சமநிலையிலிருந்து விடுவிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட உறவு உங்கள் பலமாக மாறும். இந்த நேரம் துலாம் ராசிக்கு உண்மையான உறவு என்பது இருபுறமும் சமநிலை காணப்படும் ஒன்று என்பதை கற்பிக்கும். ரகசியம் எண் இனிமையான வார்த்தைகளுக்குப் பின்னால் மறைந்திருக்கும் சுயநலம். ஜனவரி 2026 இல் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் இனிமையாக பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்கள் நல்லெண்ணத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களை முக்கியமானவர்களாக உணர வைப்பார்கள். ஆனால் தேவை ஏற்படும்போது அவர்கள் பின்வாங்கலாம். ஆரம்பத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே நம்புவதால் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள். ஆனால் படிப்படியாக உங்களை எச்சரிக்கும் சிறிய அறிகுறிகளை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் குருட்டுத்தனமாக நம்பினால் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் ஞானத்தை பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு பெரிய தந்திரத்தை தவிர்ப்பீர்கள். ஒவ்வொரு இனிமையான வார்த்தைக்கும் உண்மையான நோக்கங்கள் இல்லை என்பதே இந்த ரகசியம் உங்களுக்கு கற்பிக்க வந்துவிட்டது. ரகசிய எண் 6. பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தெளிவான அடையாளம். ஜனவரி 2026 நடுப்பகுதியில் துலாம் ராசிக்காரர்கள் புறக்கணிக்க எளிதான ஆனால் புரிந்துகொள்ள முக்கியமான ஒரு சமிக்கையை பெறுவார்கள். இந்த சமிக்ஞை ஒரு கனவின் வடிவத்தில் வரக்கூடும். அது உங்களுக்கு ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது, அல்லது அதே பெயர், அதே வார்த்தை அல்லது அதே சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வரும் ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வு. ஆரம்பத்தில் இது சாதாரணமானது என்று நீங்கள் நினைக்கலாம். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் தர்க்கரீதியாக புரிந்துகொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் ஆழமாக இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் வைத்திருக்கும் சமநிலை இனி உங்களை முன்னேற அனுமதிக்காது என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் நேரடி செய்தியாக இது இருக்கும். இந்த சமிக்கையை நீங்கள் புறக்கணித்தால் சூழ்நிலைகள் உங்களை நிறுத்த கட்டாயப்படுத்தும். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் இந்த எச்சரிக்கை உங்களை பெரிய இழப்புகளிலிருந்து காப்பாற்றக்கூடும். இந்த ரகசியம் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, ஆனால் உங்களை எழுப்புவதற்காக வந்தது. ரகசிய எண் 7. எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு முடிவு. ஜனவரி 2026 இல் துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக தள்ளிப்போட்டு வந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த முடிவு ஒரு உறவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அது ஒரு உறுதிப்பாடாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த முறை அனைவரையும் மகிழ்விப்பது சாத்தியமில்லை. ஒருபுறம் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், மறுபுறம் வேறொருவரின் எதிர்பார்ப்புகளால் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வேறொருவரை தேர்ந்தெடுப்பது உங்களை உடைந்து போகச் செய்யும், மேலும் உங்களை தேர்ந்தெடுப்பது ஆரம்பத்தில் குற்ற உணர்ச்சிக்கு வழிவகுக்கும். துலாம், ஜனவரி 2026 இந்த மாதம் உறவுகளின் உண்மை, முடிவுகளின் சுமை மற்றும் ஆன்மாவின் சோதனை ஆகியவற்றை கொண்டுவரும். 15 ஆபத்தான ரகசியங்கள். வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 2026 ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. மக்கள் முன்னேறுவது பற்றி பேசுவார்கள், ஆனால் துலாம் ராசிக்காரர்கள் உள்ளுக்குள் ஒரு விசித்திரமான அமைதியை அனுபவிப்பார்கள். நீங்கள் வெளியில் சமநிலையுடன், புன்னகையுடன், அனைவரையும் புரிந்துகொள்ள முயற்சிப்பவராக தோன்றலாம். ஆனால் உள்ளே ஆழமாக நிறைய குழப்பங்கள் இருக்கும். எல்லோருக்காகவும் சிந்திக்கும்போது நீங்கள் உங்களை மறந்துவிடுவது போல் தோன்றும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதாரணமாக இருக்காது. உண்மைக்கும் பொய்க்கும் இடையில் தேர்வு செய்யும் மாதமாகவும், உறவுகளில் மறைந்திருக்கும் சுமைகள் மற்றும் உங்களுக்காக எழுந்து நிற்பதற்கான சோதனையாகவும் இது இருக்கும். நீங்கள் ஒரு துலாம் ராசிக்காரராக இருந்தால் இந்த கதையை இறுதிவரை கேட்பது முக்கியம். ஏனென்றால் இப்போது ஜனவரி 2026 இன் 15 ஆபத்தான ரகசியங்கள் வெளிப்பட உள்ளன. அவை உங்கள் சிந்தனை, உறவுகள் மற்றும் முடிவுகளின் திசையை மாற்றும். ரகசிய எண் 1. தவறான சமநிலை உடைக்கப்படும். ஜனவரி 2026 முதல் வாரம் துலாம் ராசிக்காரர்கள் இவ்வளவு காலமாக தாங்கள் பராமரித்து வந்த சமநிலை முற்றிலும் உண்மை இல்லை என்பதை உணர வைக்கும்.
நீங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சி செய்து வருகிறீர்கள். ஒவ்வொரு மோதலையும் தவிர்த்து, ஒவ்வொரு வலியையும் ஒரு புன்னகையின் பின்னால் மறைத்து வருகிறீர்கள். ஆனால் இந்த வாரம் சிறிய விஷயங்கள் உங்களை உள்ளிருந்து உலுக்கத் தொடங்கும். யாரோ ஒருவர் உங்கள் கருணையை சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். யாரோ உங்கள் தியாகத்தை உதவியற்ற தன்மை என்று தவறாக நினைப்பார்கள். இது ஆழமாக வலிக்கும். இந்த சமநிலை உங்களுக்கு உண்மையிலேயே அமைதியை தருகிறதா அல்லது சோர்வை தருகிறதா என்று நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள். சமநிலையை பேணுவது எந்த விலையிலும் அவசியமில்லை என்பதை துலாம் ராசிக்காரர்களுக்கு கற்பிக்க வேண்டிய நேரம் இது. இந்த நொறுங்கும் சமநிலையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் இந்த முறிவு உங்களை நீங்களே நிற்க கற்றுக் கொடுக்கும். ரகசியம் எண் 2. ஒரு உறவு மிகப்பெரியதாக மாறும். ஜனவரி 2026இல் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு உறவு திடீரென்று ஒரு சுமையாக மாறும். இந்த உறவு மேலோட்டமாக சாதாரணமாக தோன்றும், ஆனால் உங்கள் உள்ளிருந்து உங்கள் சக்தியை தொடர்ந்து வடிகட்டும். நீங்கள் அதிகமாக கொடுப்பதாகவும் அதற்கு ஈடாக குறைவாக பெறுவதாகவும் உணருவீர்கள். அது நட்பாகவோ காதல் விவகாரமாகவோ அல்லது குடும்ப உறவாகவோ கூட இருக்கலாம். ஆனால் கேள்வி மற்றவர் சரியா தவறா என்பது அல்ல. நீங்கள் ஏன் உங்களை புறக்கணிக்கிறீர்கள் என்பதுதான் கேள்வி. இந்த நேரத்தில் ஒவ்வொரு உறவும் சேமிக்க தகுதியானதா என்று சிந்திக்க உங்களை கட்டாயப்படுத்தும். இந்த சுமையை சரியான நேரத்தில் அங்கீகரிப்பது மிகவும் முக்கியம். நீங்கள் உடைவதிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வீர்கள். நீங்கள் அதை புறக்கணித்தால் அதே உறவு உங்களை காலியாக விட்டுவிடும். ரகசியம் எண் 3. முடிவுகளின் அழுத்தம். ஜனவரி 2026 இரண்டாவது வாரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு மனரீதியாக மிகவும் சுமையாக இருக்கும். நீங்கள் நீண்ட காலமாக தள்ளிப்போட்டு வந்த முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கும். துலாம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய குழப்பம் யாரையும் காயப்படுத்த விரும்பாததுதான். ஆனால் இந்த முறை சூழ்நிலைகள் உங்களை தெளிவாக பேச கட்டாயப்படுத்தும். தெளிவாக தேர்ந்தெடுங்கள். நீங்கள் அதிகமாக யோசிப்பீர்கள், குறைவாக பேசுவீர்கள், அடிக்கடி தூக்கமில்லாத இரவுகளை அனுபவிக்கலாம். இந்த முறை நீங்கள் சங்கடமாக உணருவீர்கள். ஆனால் இந்த அசௌகரியம் உங்களை பலப்படுத்தும். ஏனெனில் இந்த அழுத்தத்தின் கீழும் நேர்மையான முடிவுகளை எடுக்கும் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் மனதளவில் மிகவும் இலகுவாகவும் தெளிவாகவும் உணர்வார்கள். ரகசியம் எண் 4. உறவுகளில் மறைந்திருக்கும் உண்மை. ஜனவரி 2026 துலாம் ராசி உறவுகளில் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிப்படுத்தும். நீங்கள் ஒரு காலத்தில் சிறந்ததாக கருதிய உறவு திடீரென்று உங்களை கேள்விக்குள்ளாக்கும். நீங்கள் அடிக்கடி உங்கள் சொந்த உணர்ச்சிகளை அடக்கி மற்றவரின் ஆறுதலை தேர்ந்தெடுத்துள்ளீர்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். இந்த உண்மை உங்களை காயப்படுத்தும், மேலும் நீங்கள் கண்ணீர் கூட சிந்தலாம். ஆனால் இந்த உண்மையே உங்களை தவறான சமநிலையிலிருந்து விடுவிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்ட உறவு உங்கள் பலமாக மாறும். இந்த நேரம் துலாம் ராசிக்கு உண்மையான உறவு என்பது இருபுறமும் சமநிலை காணப்படும் ஒன்று என்பதை கற்பிக்கும். ரகசியம் எண் 5. இனிமையான வார்த்தைகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் சுயநலம். ஜனவரி 2026இல் துலாம் ராசிக்காரர்கள் மிகவும் இனிமையாக பேசுபவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அவர்கள் உங்கள் நல்லெண்ணத்தை பயன்படுத்திக் கொண்டு உங்களை முக்கியமானவர்களாக உணர வைப்பார்கள். ஆனால் தேவை ஏற்படும்போது அவர்கள் பின்வாங்கலாம். ஆரம்பத்தில் துலாம் ராசிக்காரர்கள் இயல்பாகவே நம்புவதால் நீங்கள் சந்தேகப்பட மாட்டீர்கள். ஆனால் படிப்படியாக உங்களை எச்சரிக்கும் சிறிய அறிகுறிகளை நீங்கள் கவனிப்பீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் குருட்டுத்தனமாக நம்பினால் நீங்கள் உணர்ச்சி ரீதியாக பாதிக்கப்படலாம். ஆனால் நீங்கள் ஞானத்தை பயன்படுத்தினால் நீங்கள் ஒரு பெரிய தந்திரத்தை தவிர்ப்பீர்கள். ஒவ்வொரு இனிமையான வார்த்தைக்கும் உண்மையான நோக்கங்கள் இல்லை என்பதே இந்த ரகசியம் உங்களுக்கு கற்பிக்க வந்துவிட்டது. ரகசிய எண் 6. பிரபஞ்சத்திலிருந்து ஒரு தெளிவான அடையாளம். ஜனவரி 2026 நடுப்பகுதியில் துலாம் ராசிக்காரர்கள் புறக்கணிக்க எளிதான ஆனால் புரிந்துகொள்ள முக்கியமான ஒரு சமிக்கையை பெறுவார்கள். இந்த சமிக்ஞை ஒரு கனவின் வடிவத்தில் வரக்கூடும்,
அது உங்களுக்கு ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் காட்டுகிறது, அல்லது அதே பெயர், அதே வார்த்தை அல்லது அதே சூழ்நிலை மீண்டும் மீண்டும் வரும் ஒரு விசித்திரமான தற்செயல் நிகழ்வு. ஆரம்பத்தில் இது சாதாரணமானது என்று நீங்கள் நினைக்கலாம், ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் தர்க்கரீதியாக புரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் ஆழமாக, இது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் வைத்திருக்கும் சமநிலை இனி உங்களை முன்னேற அனுமதிக்காது என்பது பிரபஞ்சத்திலிருந்து வரும் நேரடி செய்தியாக இது இருக்கும். இந்த சமிக்கையை நீங்கள் புறக்கணித்தால் சூழ்நிலைகள் உங்களை நிறுத்த கட்டாயப்படுத்தும். ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொண்டால் இந்த எச்சரிக்கை உங்களை பெரிய இழப்புகளிலிருந்து காப்பாற்றக்கூடும். இந்த ரகசியம் உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, ஆனால் உங்களை எழுப்புவதற்காக வந்தது. ரகசிய எண் 7, எல்லாவற்றையும் மாற்றும் ஒரு முடிவு. ஜனவரி 2026 துலாம் ராசிக்காரர்கள் நீண்ட காலமாக தள்ளிப்போட்டு வந்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும். இந்த முடிவு ஒரு உறவுடன் தொடர்புடையதாக இருக்கலாம். அது ஒரு உறுதிப்பாடாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக குரல் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்காரர்கள் எல்லாவற்றையும் அதிகமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் இந்த முறை அனைவரையும் மகிழ்விப்பது சாத்தியமில்லை. ஒருபுறம் நீங்கள் அமைதியாக இருப்பீர்கள், மறுபுறம் வேறொருவரின் எதிர்பார்ப்புகளால் நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள். வேறொருவரை தேர்ந்தெடுப்பது உங்களை உடைந்து போகச் செய்யும், மேலும் உங்களை தேர்ந்தெடுப்பது ஆரம்பத்தில் குற்ற உணர்ச்சிக்கு வழிவகுக்கும். உங்களுக்குள் ஒரு புதிய சமநிலை வெளிப்படும், மற்றவர்களுடன் அல்ல, உங்களுடன் தொடர்புடையது. நீங்கள் குறைவாக பேசுவீர்கள், ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்யும்போது அது தெளிவாகவும் நேரடியாகவும் இருக்கும். துலாம் ராசிக்காரர்கள் முதல் முறையாக குற்ற உணர்ச்சியின்றி தங்களுக்காக எழுந்து நிற்கும் நேரமாக இது இருக்கும். மர்ம எண் 15, ஜனவரி 2026. ஜனவரி 2026 இன் இறுதிச் செய்தி துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஆழமான செய்தியை விட்டுச் செல்லும். ஒவ்வொரு உறவும் சேமிக்க தகுதியானது அல்ல, ஒவ்வொரு சமநிலையும் உண்மையல்ல. இந்த மாதம் உங்களிடம் சில மாயைகளை அகற்றும், சில தொடர்புகளை நீக்கும், சில பழக்கங்களை உடைக்கும். ஆனால் அதற்கு ஈடாக அது உங்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். மாத இறுதிக்குள் நீங்கள் இனி ஆரம்பத்தில் இருந்த அதே நபராக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அமைதியாகவும் சிக்கலில் சிக்காமல் உங்கள் முடிவுகளில் தெளிவாகவும் இருப்பீர்கள். ஏனென்றால் உண்மையான சமநிலை மற்றவர்களை மகிழ்விப்பதில் அல்ல, உங்களுடன் நேர்மையாக இருப்பதில் உள்ளது. ஜனவரி 2026 இங்கே முடிவதில்லை. இங்குதான் துலாம் ராசியின் உண்மையான பயணம் தொடங்குகிறது. சூழ்நிலைகளை தாங்கிக் கொள்ள மட்டுமல்ல, அவற்றை புரிந்துகொண்டு மாற்றவும் நீங்கள் கற்றுக்கொண்ட திருப்புமுனை இது. கடந்த கால அனுபவங்கள் உங்களை சோர்வடையச் செய்திருக்கலாம், ஆனால் அந்த சோர்விலிருந்து இப்போது ஒரு புதிய புரிதல் வெளிப்படுகிறது. அனைவரையும் மகிழ்விக்கும் பந்தயத்தில் நீங்கள் இனி உங்களை இழக்க விரும்பவில்லை. இது உங்கள் மிகப்பெரிய வெற்றி. துலாம், உங்கள் புன்னகை இனி கட்டாயப்படுத்தப்படாது, ஆனால் தன்னம்பிக்கையுடன் இருக்கும். அமைதி உள்ளிருந்து வருகிறது, வெளியில் இருந்து அல்ல என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள். இப்போது நீங்கள் உறவுகளில் தெளிவான எல்லைகளை வரைந்து, பயத்தின் அடிப்படையில் அல்ல, உண்மையின் அடிப்படையில் முடிவுகளை எடுப்பீர்கள். வரவிருக்கும் காலம் உங்களுடன் இணைவதற்கும், உங்கள் கனவுகளை மீண்டும் தேர்ந்தெடுப்பதற்கும், உங்கள் குரலுக்கு மதிப்பளிப்பதற்கும் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். நினைவில் கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை முன்னுரிமைப்படுத்தும்போது வாழ்க்கை தானாகவே சமநிலையை காண்கிறது. எனவே குற்ற உணர்ச்சியோ பயமோ இல்லாமல் முன்னேறுங்கள். ஏனென்றால் இப்போது துலாம் சமநிலையை உருவாக்குவதில்லை, ஆனால் அவர்களின் உண்மையின் பக்கம் நிற்கிறது.